கடைசி நாங்கள் ராட பகுதியில் நிற்கிறோம். அதில் இன்னும் ரெண்டு பகுதி இருக்குது. கடைசியாக விட்ட ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ராட மெல்லின பகுதியில் சில வசனங்களை நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தேன் சார் இது. இது ரெண்டுலேயும் உங்களோட பிழை கூடுதலாகி இங்கே ராட ஓகே வல்லினம் மெல்லினம் சேர்ந்து வர பாடம் இது. சார். أعوذ بالله من الشيطان الرجيم. كلا إن كتاب الأبرار لفي عليين. ஓகே, அடுத்த முதல் அதே போல. يا أيها الإنسان ما غرك بربك பிழை பிழை الكريم. பிழை. ம். يا أيها الإنسان ما غرك بربك الكريم. ரெண்டு கேப்ட சவுண்டும் கே உச்சரிப்புக்கு வருதில்லை, சேர்ந்து மாறுது. எதில் சார் ரெண்டு சின்ன கேப் இருக்குது, ரெண்டையும் ஒரே உச்சரிப்பு எடுங்க. கோட சவுண்டை மாத்தாம கேப்ட சவுண்ட் எடுங்க. يا أيها الإنسان ما غرك بربك الكريم. ஐரன் ராட சுக்கூன் கன்செப்ட் போன கிளாஸ்ல பேசினோமா? ராட சுக்கூன் கன்செப்ட் சுக்கூன் போன கிளாஸ்ல பேசிட்டோமா இல்லையா? இல்லை சார். வேற இப்ப ரெண்டு நாங்க வசனம் தந்து ஓதுறதுக்கு நீங்க ஆ ரெண்டு வசனம் தந்து ஓதுறதுக்கு, ஆனா செல்லு இந்த பேசல சார். ரெண்டு வசனம்டா, இப்ப நீங்க ஓதுன ரெண்டு வசனமா? இல்ல இல்ல, இந்த சுக்கூன் பெற்று அந்த ராக்கு ரெண்டு வசனம் ஓத தந்தீங்க. இந்த சுகூன் இருந்தா எப்படி ஓதுற உச்சரிக்கிறேன்னு ஒன்னும் செல்லாமல தர படிச்சப்ப. ஓ சார். ம்ஹும். இந்த வசனங்களை தர படி. இல்ல சார். சரி. இந்த ராட சுக்கூண்ட கேன்செப்ட் பொறுத்த வரைக்கும் ராக்கு ரெண்டு முறைகள்ல சுக்கூன் வரலாம். ஒன்று, ஒரு சுக்கூன் எப்படி வரையலும் என்றால் ராக்கு நேரடியாக சுக்கூனுடைய அடையாளம் வாரது ஒரு வகையில சுக்கூன் ஆயிக்கும். இன்னொரு வகையில நேரடியாக சுக்கூன் வராது, பட் நாங்க என்ன செய்வோம், சுக்கூனை வச்சு ஓதுவோம். சுக்கூன் வைக்கப்பட்டு நாங்க உச்சரிப்போம். ஆகவே இரண்டு முறைகள்லையும் சுக்கூன் வரலாம். எது எப்படியோ இரண்டு முறையில எது வந்தாலும், எப்படி வந்தாலும், ஆஹ், நீங்க அந்த ராவை வல்லினமா ஓதுறதா மெல்லினமா ஓதுறதா என்கிறத டிசைட் பண்றது எப்படி என்றால், அந்த ராக்கு முன்னால வார எழுத்து என்ன அடையாளத்தை பெற்று வருதோ அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிப்போம். உதாரணத்துக்கு ராக்கு நாங்கள் சுக்கூனை வச்சு ஓதுறோம், அதுக்கு முண்டு குக்கிறதுக்கு கஸ்ரத்துன்னு என்ற அடையாளம் வந்துக்குது அப்படி என்றால் அந்த ராவினுடைய உச்சரிப்பு ஒட்டோவா மெல்லினத்துக்கு மாறும். ராக்கு முன்னால் இருக்கிற எழுத்து லம்மத்துன்னு பெற்று வருது, அந்த ரா சுக்கூனுடைய பெற்று நிலையில வருது அப்படி என்றாலும் அந்த ரா ஒட்டோவாக வல்லினமாக மாறும். எனவே தீர்மானிக்கிற டிசைட் பண்றது அந்த ராக்கு முன்னால வார எழுத்தா தான் நீக்கும். எழுத்தல்ல, முன்னால வார எழுத்தினுடைய அடையாளமா தான் நீக்கும். எழுத்து என்று சொல்றதை விட அடையாளம் என்று சொல்றது நல்ல மேலால். எழுத்துக்கள் மாறலாம், மாறி மாறி வரும், ஆனா அடையாளங்களை எங்களுக்கு மாற்ற இயலாது. ஓகே சார். ரைட், இதில் தான் நாங்கள் இதை ப்ராக்டிஸுக்கு பார்க்கணும். முதலாவது கொஞ்சம் போது பார்ப்போம். فسبح بحمد ربك واستغفره. வஸ் தே தே இது கண்டா மெல்லி நம்ம அது போல. வஸ் தே வானத்தை நோக்கி தூக்கணும். واستغفره. தா தா அல்ல, காவை தான் தூக்கணும். வஸ் தா வஸ் தே வஸ் தே
واستغفره. சரி போதும் பார்ப்போம். முதல்ல திருப்பி ஒரு கவுதுங்க. உங்களோட சவுண்ட் பேத்திட்டு சார் ஓதவா சார்? ஓ ரெண்டாவதும் உங்களோட சவுண்ட்லாம் பிரச்சனை. إن شانئك هو الأبتر. இங்க என்ன சட்டம்? எப்படி நான் சட்டத்தை பார்ப்போம்? ராக்கு லம்மத்துன்னு வந்து இருக்கால வழி நம்ம ஊதுறோமா? ம், எப்படி பார்க்கணும்? இந்த ராவ வள்ளி நம்ம ஊதுறதா மெல்லி நம்ம ஊதுறதா அதுக்கான ரீசன் என்ன ரெண்டு எப்படி பார்ப்போம்? ராக்கு வந்து நாங்கள் சுக்கூன் வச்சு ஓதுற அப்போ அதுக்கு முன்னுக்கு ஈக்கிற எழுத்தை பார்க்கணும். நல்லா. ம். முன்னுக்கு ஈக்கிற எழுத்துக்கு மூணாவது போவோம். حتى زرتم المقابر. இப்போ இங்க வள்ளினம் அப்படியா பியர் நீ வள்ளினம் அப்படியா? இது மெல்லினம். ஆ வெளியே வரடும். திருப்பி حتى زرتم المقابر. பியர் ரெண்டா வள்ளினம் அங்கதானே வள்ளினம் பியர். அப்படிதான் நீங்க தர் பியர் ரெண்டு மூணு. حتى زرتم المقابر. நாக்கு பின்னுக்கு போகப்படாது. பியர் பியர் ரெண்டு தான் போகுது. இப்போ நாக்கிட்ட சவுண்ட் இல்லாம பேசிட்டு حتى زرتم المقابر. ஆ ராவ உச்சரிக்கணும். ராவ மறைக்கிறதல்ல மெல்லினம்ங்கிறது. பீர் பேர் 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 என்று சொல்லி தெளிவில்லாம மறைச்ச நிலையில ராவ உச்சரிக்கிறதுக்கு பேரல்ல மெல்லினமாகுது. இதுல ரெண்டுமே இது ஜோர் தூமுல் வசனத்துல இடையிலையும் ரா வந்திக்குது. ஸ்கூனுடைய அடையாளத்தோடு வந்திக்குது. அப்ப அந்த இடம் வல்லினம். பீர் என்கிறது மெல்லினம். ரெண்டும் சேர்ந்தா அந்த வசனத்தை வரணும். திருப்பி ஒரு கவனிப்போம். حتى زرتم المقابر. நாலாவது إن ربهم بهم يومئذ لخبير. இங்க என்ன விஷயம் என்றால் முன்னுக்கு சுக்கூன் தான் வந்தீங்க. இப்போ ராக்கு நாங்கள் சுக்கூனை வச்சு நிப்பாட்டோம். அதுக்கு முன்னுக்கும் என்ன செய்யுது யா சுக்கூனுடைய அடையாளத்தை தான் பெற்று வந்தீங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதுக்கும் முன்னால் இருக்கிற எழுத்தை நோக்கி நாங்கள் போகணும். அதான் இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம். சுக்கூன் ஆல்ரெடி சுக்கூன் நீக்கிது யாக்கு பா பார்க்கணும். ம். ஆகவே அந்த ராடவல் உச்சரிப்பு இறுதியில் மெல்லினத்தில் முடியும் என்றால் பா ஆல்ரெடி கஷ்டத்துன்னு பெற்று வந்தீங்க. லாஸ்ட் ஆகுது பாபு. وحصل ما في الصدور. அந்த ரா வள்ளினா மெல்லினமா? அது வல்லினம். அப்போ வள்ளினம் போதாது. وحصل ما في الصدور.
இல்ல ராட சவுண்ட் வரல. وحصل ما في الصدور. இர் இர் இன்னும் பின்னுக்கு போகணுமே. இர் இர் என்று தான் வருது. وحصل ما في الصدور. ம் தான் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. இதோட இன்னொரு பகுதியும் மிகுது, இதையும் பார்ப்போம். அவரது கிளாஸ்ல ரெண்டையும் திருப்பி ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் மறக்க வேணாம். இதெல்லாம் திருப்பி எந்த காரணம் கொண்டும் எங்கேயும் திருப்பி வராது. இந்த பார்க்குற பாடங்கள் திருப்பி எங்கேயும் வராது. நீங்கள் தான் திருப்பி தேடி படிக்க வேண்டி வரும். வசனங்களில் மறந்தால் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டி வரும். மறந்தால் திருப்பி இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போகிறல, அதான் அர்த்தம் இது. ராட அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றால், ராக்கண்டு சொல்லி விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் இது. நான் படித்ததெல்லாம் விதி சட்டங்கள். இதல்லாத விதி விலக்கான சந்தர்ப்பங்கள், இந்த ரூல்ஸுக்குள்ள உள்ளடங்காத சில சந்தர்ப்பங்கள் இது. அதனால மிக கவனமா தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது, சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து உண்டு. இதுவரைக்கும் நான் படிச்சதெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட ராவுக்கு முன்னுக்கு பார்த்துலாம் படித்தோம். முன்னுக்குள் எழுத்து கஸ்ரத்துன்னு வர்றது, முன்னுக்குள் எழுத்து பத்தஹத்துன்னு வர்றது, இப்படிதான் நான் படித்தேன். இங்க வர முக்கியமான முதலாவது கேன்செப்ட், சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து அதுக்கு பின்னால வார வல்லினமான எழுத்தோண்டு வந்துச்சு தண்டால் எப்பயும் நாங்க அந்த ராவை வல்லினமாகவே ஓதணும். அது என்ன வல்லினமான எழுத்துனால், முதலாவது லெவலில் நாங்கள் படிச்சுக்கிறோம். 7 எழுத்துக்கள் உயர்வான ஓசையை உடைய வானத்தை நோக்கி உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்று படிச்சுக்கிறோம். அந்த 7 எழுத்துக்களை தான் இங்க சொல்றாங்க. ரெண்டாவது, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசல் போன்ற ஒரு எழுத்து வரும். ஹம்சத்துல் வசல்ங்கிறது நேரடியாக உச்சரிக்கப்பட முடியாத, சில போது அதுக்கு நாங்கள் ஒரு உச்சரிப்பு அடையாளத்தை கொடுத்து உச்சரிக்கக்கூடிய ஒரு அலிஃப் இணைந்து வரக்கூடிய ஹம்சா. அதான் இந்த தலைப்பு. ஹம்சத்துல் வசல் என்று நேரடியாக சொல்லினால் சேர்ந்து வரும் ஹம்சா. அப்போ சேர்ந்து வரண்டா என்னன்னு கேட்டால், அதுக்கு எப்போதும் நேரடியான ஒரு தெளிவான ஒரு அடையாளம் உண்டு இருக்காது. ஃபத்ஹத்துன் அல்லது கஸ்ரத்துன் அல்லது லம்மத்துன் என்று நேரடியான ஒரு அடையாளம் உண்டு, குறியீடு உண்டு. அந்த அலிஃபுக்கு அந்த ஹம்சாவுக்கு வராது. சந்தர்ப்ப சூழ்நிலையில கவனத்தில் கொண்டு இடத்துக்கு இடம் அது நாங்கள் சில அடையாளங்களை கொடுத்து ஓதக்கூடிய ஹம்சத்துல் வசலாக அலிஃபாக அதிகம். அந்த மாதிரியான ஹம்சத்துல் வசூல தொடர்ந்து வரக்கூடிய ரா எப்பொழுதும் வல்லினமாக உச்சரிக்கப்படும். மூணாவது, சுக்கூன் செய்யப்பட்ட ராவானது அல்லது ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டப்படுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துச்சு தண்டால் அந்த ரா எந்த சந்தர்ப்பத்திலும் மெல்லினமாகவே தான் ஓதப்படும். இது மூணுக்கும் நாங்க உதாரணங்களோட பார்ப்போம். முதலாவது பாருங்க, வல்லினமான எழுத்தொண்டு வாருதல் என்கிற தொடர்பானதுக்கு இந்த இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட ரா இருக்குது. ஆனா அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது கஸ்ரத்துன். அதை தொடர்ந்து வாரது பின்னால வாரது சுவாது. இப்போ சுவாதுங்கிறது வல்லினமான எழுத்துக்கள்ல உண்டு. ஆகவே இந்த ரா எப்படி மாறும்? வல்லினமா மாறும். முன்னுக்கு கஸ்ரத்துன் தானே வந்துக்குது. மீர் ரெண்டு மெல்லினமா ஓதையலுமான்னு கேட்டால் ஓதையலாது. அதான் இது விதிவிலக்கான சட்டம்னு நான் சொல்றேன். இது விளங்கினா? சார். இரண்டாவது நான் சொன்ன விஷயம் தான் ஹப்சத்துல் வசூல். இப்போ இதில் பாருங்க, இறுஜிஐ என்ன அந்த அலிஃபுக்கு நேரடியாக ஒரு அடையாளம் உண்டு இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்? கஸ்ரத்துன்னு வச்சு ஓதுறோம். எனவே இந்த ரா இந்த இடத்துல ஹம்சத்துல் வசூல் வந்திருக்கிறதால வல்லினமாக மாறும். ரைட், இது உங்களோட இரண்டாவது கான்செப்டை நாங்கள் பார்த்தது. மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படும் போது, இப்போ இந்த ராவை பாருங்க, சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ரெண்டாவது, அதுக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா ஒன்று வந்திக்குது. அதுக்கு முன்னால வந்திக்கிறது ஃபத்ஹத்துன். அப்போ இந்த ரா ஒட்டோவா என்ன செய்யணும்? அடிப்படையில் வல்லினமாக ஓதணும். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? விதிவிலக்கான சட்டம் சந்தர்ப்பத்தில் இது நாங்கள் மெல்லினமாக ஓதணும். இப்படி குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் இது மூணையும் நீங்கள்
ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஓகே சார். ஆ, இதான் உங்களோட ராட கடைசி கன்செப்ட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த சட்டத்தை நான் பட் இதுகள் குர்ஆனில் ஓத போகிற நேரத்தில் வந்தால் நான் திருப்பி கொஸ்டின் கேட்குற நேரம் தடுமாறி கொண்டு குழம்பி கொண்டு இருக்கப்படாது. இது வெரி கிளியராக ஆகிக்கணும். வல்லினம் மெல்லினம் என்ற எங்களுக்கு எப்படி கிளியரோ அதில் விதிவிலக்காவார சந்தர்ப்பங்களையும் நாங்கள் வெரி கிளியராக ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களோட செகண்ட் லெவல் என்ற வகையில் இதில் பிடிஎஃப் உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக சொல்ல கிடைக்கும். அதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளலாம். ரெஃபர் பண்ணி பார்த்துக்கொள்ளுது. சரியா? அஸ்ஸலாமு சரி சார். அலைக்கும்.